ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி நைட்டு 9:50 செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 1:31 மணி வரைக்கும் சந்திர கிரகணம். எப்பவும் சந்திர கிரகணம் நடக்கிறதுக்கு 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே கோயில் நடை சாற்றப்படுவது வழக்கமாக இருக்கிறதுனால மொத்தம் 12 மணி நேரம் திருப்பதி கோயில் மூடப்பட்டிருக்குன்ட்டு டிடிடி ப்ரெஸ்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் 3 மணி வரைக்கும் கோயில் நடை சாத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் 3 மணி போல் கோயில் நடை திறந்து சுத்தி செய்வாங்க, கிளீனிங். அது முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் 6 மணிலேருந்து பொது தரிசனம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான அப்டேட்டும் கொடுத்துருக்குறாங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி மத்தியானம் 3 மணிலேருந்து அன்னப்பிரசாத பில்டிங் PAC 2, அதாவது மாதவ நிலையம், வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் கொடுக்குற அன்னப்பிரசாதமும் இந்த கோயில் நடை சாத்திருக்கிற டைமில் கொடுக்க மாட்டோன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி மத்தியானம் 3 மணிலேருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் 8:30 மணி வரைக்கும் அன்னப்பிரசாதம் இந்த இடங்களில் கொடுக்க மாட்டாங்க. செப்டம்பர் 8ஆம் தேதி காலையில் 8:30 மணிலேருந்து அன்னப்பிரசாதம் எகெயின் ஆஸ் யூஷுவல் போல் எல்லா இடங்கள்லையும் கொடுக்கப்படும் போட்டிருக்காங்க. இந்த மத்தியானம் 3 மணிலேருந்து மறுநாள் காலையில் 8:30 மணி வரைக்கும் மூடி இருக்குங்கிறதுனால அன்னப்பிரசாத பில்டிங்லாம் புளிசாதம் பாக்கெட் ஒரு 30,000 போல் ராம்பக்கீச்சா பஸ் ஸ்டாண்ட், PAC 1, CRO, சேவா சதன், ANC ஏரியாலலாம் பக்தர்களுக்கு வழங்கப்படும் பேக்கெட்டாக, புளிசாதம் பேக்கெட்டாக வழங்கப்படும் அப்படின்ட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. திருப்பதி கோயில் செப்டம்பர் 7ஆம் தேதி மத்தியானம் 3:30 மணிலேருந்து 8ஆம் தேதி காலையில் 3 மணி வரைக்கும் நடை சாத்தியிருக்கும். அதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடித்து காலையில் 6 மணிலேருந்து பொது தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. அப்போ 7ஆம் தேதி காலையிலேருந்து நம்ம டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் போய் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும். அந்த டைம்லலாம் கோயில் நடை சாத்தியிருக்கிறது அதுக்காக சொல்கிறேன். கீழ் திருப்பதி கோயிலும் அந்த டைமில் நடை சாத்தியிருப்பாங்க. திருமலாவில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள் அங்கேயுமே நடை சாத்தியிருப்பாங்க. நான் ஒரு டைம் இருந்திருக்கேன் சந்திர கிரகணத்தப்போ. அப்போ ஹோட்டல்ஸ் மாதிரியெல்லாம் இருக்குமா அப்படின்னா இருக்கும், அதெல்லாம் ஓப்பனில் தான் இருக்கும். டிடிடியோட அன்னப்பிரசாத பில்டிங் அந்த மாதிரி இதெல்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். ஹோட்டல்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் இருக்கும். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸில் தனி கவுண்டரில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. அங்கேயும் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நம்ம நடந்து போகணும். அங்கே வாங்குகிற இடத்துலையே ஸ்பீக்கரில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்குகிறோம், திவ்ய தர்ஷன் டோக்கன்னா ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் நடந்து போகணும் அப்படின்னு கண்டினியூஸாக ஸ்பீக்கர்லேயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆதார் காமிச்சு க்யூவில் நின்று நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். நார்மலாக இருக்குது க்ரௌட், நாளைக்கும் நார்மலாக இருக்கும். இன்னும் ஸ்ரீவாரி சேவா புக்கிங் பற்றின அப்டேட் வரல. அக்டோபர் மாதத்துக்கு உண்டானது நாளைக்குள்ளார வந்துடும். 28 இல்லை 29 தேதி போல் புக்கிங் இருக்கும். அப்டேட் வந்ததும் உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதி அப்டேட்ஸ், தரிசனத்துக்கான நேரம், ஒரு சேவாஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.